கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16, 17, 18, 19 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க. ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஒரு நிமிட கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரங்களோடு பேசுவீராக, சபையோடு ஜனங்களோடு ஆண்டவர் பேசுவீராக. இந்த வசனத்திற்கு விரோதமான எல்லா தடைகளும் மாறுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுங்க. ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஆண்டவர் 6 காரியங்களை வெறுக்கிறாராம். 7வது காரியமும் அவருக்கு அருவருப்பானவைகள். சாலமோன் தன்னுடைய ஜனங்களுக்கு, சபைக்கு சொல்லுகிற ஆலோசனை, சில வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அருவருக்கிற காரியம் இருக்கும் என்றால் நம்மை அதை சீர்திருத்துகிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ 6 காரியங்கள். 7வது காரியம் ரொம்ப அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையிலும் சில அருவருப்பான காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையில், சில காரியங்கள் நம்ம நினைக்கலாம் நம்ம பார்வையில அது நீதியா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அருவருக்கிற காரியம் என்ன என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. 17வது வசனம் சொல்லுகிறது, அவை ஆவன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியாக சாலமோன் எழுதுகிறார். 1 கண், 2வது நாவு. நம்ம ஞாபகத்தில் வைக்கிறது அப்படிதான் ஞாபகத்தில் வச்சிருக்கணும். கண்ணு, நாவு, கை, இதயம், கால். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்ணு, நம்முடைய நாவை, நம்முடைய கையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கால், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த பகுதியை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்த சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணாடியை பார்க்கிறப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. பாருங்க, இந்த 17வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது சொல்லுகிற காரம் மேட்டிமையான கண். மேட்டிமையான கண். ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற காரியம் கண்ணு. நம்ம பார்வை இருக்கிறோம், பார்க்கிறோம். அது கூட அவர் கொஞ்சம் கூட விளக்கி சொல்லுகிறார், மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மேட்டிமையான கண். நீங்க வாசிச்சு பாருங்க, எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். நரரின் மேட்டிமையான கண்கள் அப்படின்னு வாசிக்கிறோம்.
எசையா 10வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவன் கண்களின் மேட்டிமையான பார்வை. கண் என்று வேதம் சொல்லுகிற காரியம் பார்வை. சிலருக்கு பார்வை மேட்டுமையா இருக்கும். சில வேளையில சிலர் தங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு. கண் என்று சொல்வது பார்வை. தன்னை குறித்த பார்வை, மற்றவர்களை குறித்த பார்வை, தேவனை குறித்த பார்வை. சிலருக்கு கண்ணு சரியா இருக்காது. சிலர் சொல்லுவாங்கல்ல, இந்த பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க. தங்களை பார்க்கிறப்ப ரொம்ப பெருசா தெரியும். அல்லேலூயா. மற்றவங்களை பார்க்கிறப்ப ரொம்ப சிறுசா தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது கண்ணுடைய பிரச்சனை. அதுக்கு வேதம் சொல்ற காரியம் என்னன்னா, மேட்டிமையான கண். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இயேசுனுடைய காலகட்டத்தில் இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். 2 நபர்கள் தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் அங்க போயிருந்து அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க. நான் பரிகாரர், கொள்ளக்காரங்க, அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் பாருங்க, அவன் பார்வை எப்போதும் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலதான் இருக்கிறது. அல்லேலூயா. அவனை விட நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பார்வை வந்து ரொம்ப மேட்டுமையான பார்வை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னொரு மனுஷன் வேதம் சொல்லுகிறது, அப்படியே வானத்துக்கு கூட ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு ஆண்டவரே மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி கதறி அழுதான். அல்லேலூயா. சில வேளைகளில் நம்முடைய கண்ணுக்கும் பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த கண்ணுக்கு பேர் என்ன? மேட்டுமையான கண். நம்ம பல வேளைகள் என்ன மாதிரி ஜெபிக்கிறவங்க யாருமே இல்லை, என்ன மாதிரி பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எங்க சபை மாதிரி பரிசுத்தமான சபையே இல்லை. அல்லேலூயா. எங்க சபை மட்டும்தான் பரலோகம் போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது பார்வையினுடைய பிரச்சனை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர். நமக்கு மனத்தாழ்மை இருந்தா, மற்றவங்க பெரியவங்கங்கிற அர்த்தத்தில் சொல்லல, மனத்தாழ்மை இருந்தா நம்ம மற்றவங்களை எல்லாம் மேலானவர்களாய் எண்ண ஆரம்பிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, மேட்டிமையான கண் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற பெருமையை காண்பிக்கிறது. நம்ம சிந்தை எப்போதும் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒண்ணு மேட்டிமையான கண். 2வதாக ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் என்ன? பொய் நாவு. அல்லேலூயா. பொய் நாவு. சங்கீதம் 52வது சங்கீதம்
2, 3, 4 வசனங்களை யாராவது ஒரு வாசிங்க. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறார். நல்லா பாருங்க, கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுங்க பாருங்க, கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி போல இருக்கிறது. அதாவது சேவிங் ரேசர். சிலர் பாருங்க, அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் இன்றைக்கு நம்மவே சேவ் பண்ணிக்கிறோம். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சவரகன் கத்தி அப்படியே எடுத்து அப்படியே ஷேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்கிறப்ப சிலர் கழுத்தை வெட்டிடுவாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலர் பேசுறது அப்படிதான் இருக்கும், சிலருடைய பேச்சு அப்படிதான் இருக்கும். அப்படியே பேசிட்டு இருக்கிற வேலையில திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா இருதயத்தை கிழிக்கிற மாதிரி பேசுவோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட நாவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. அது ஆண்டவர் வெறுக்கிற நாவு ஆண்டவரே. சிலர் சொல்லுவாங்க, நான் பேசினது கத்தியை போல. அல்லேலூயா. வசனத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இருதயத்தை குத்துண்டு மனம் திரும்புவது வேற. அல்லேலூயா. அந்த குத்து இந்த குத்துக்கு சம்பந்தம் இல்லை. சிலரு வேதம் சொல்லுகிறது, கபடு செய்யும் நாவு பேசிட்டு இருக்கிறப்பவே அவங்கள குத்திரும். அல்லேலூயா. பாருங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, நன்மை பார்க்கலும் தீமையையும் யதார்த்த பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும். சிலருக்கு யதார்த்தமே வாயில வராது. அல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனைய பெரிய பூதாகரமான பிரச்சனையா மாத்திடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் பாருங்க, மழை வருதுன்னு சொன்னா உடனே சொல்லிடுவாங்க பூமி அழிய போகிறதுன்னு சொல்லி அழுவாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான், யதார்த்தம் பேசவே மாட்டாங்க. சின்ன விஷயமா இருக்கும், சிலர் சின்ன விஷயமா இருக்கும், அதை என்ன செய்வாங்க பாருங்க, ரொம்ப மிகைப்படுத்தி அதை ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டுருவாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, கபடு நாவு. அல்லேலூயா. கபடான உதடு. அல்லேலூயா. சிலர் பாருங்க, கபடு உதடுன்னு சொல்றப்போ சிலர் டெய்லி இந்த உதட்டுல சாயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் பூசிட்டு வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது உண்மையான உதடு. அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுகிறத பாருங்க, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது, மிகைப்படுத்தி சொல்றது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. யதார்த்தத்தை பேசுற இருதயத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். சங்காரம். சிலர் பேச ஆரம்பிச்சாலே வீட்டுல பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் பேச ஆரம்பிச்சாலே குடும்பத்துல பிரச்சனை வந்துடும். சிலர் பேச ஆரம்பிச்சாலே சபையில பிரச்சனை வந்துடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு ஒரு காரியத்தை எழுதுகிறார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஒருத்தர் நாவுக்கு கடிவாளம் போட்டா, அதான் வேதம் சொல்லுகிறது, சரீரம் முழுவதையும் பாருங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருந்த பாருங்க,
பெரிய குதிரைய கடிவாளம் போட்டு முழு சரீரத்தையும் என்ன செய்யறாங்க? திருப்புறாங்க. 4வது வசனம் சொல்லுகிறது, கப்பலை திருப்புறாங்க. ஒரு சின்ன சுக்கான வச்சு திருப்புறாங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறத நீங்க வாசிச்சு பாருங்க. 7வது வசனம் சொல்லுகிறது, மிருகங்கள், யானையை கூட மனுஷன் அடக்கிடுறான், திமிங்கலத்தை கூட அடக்கிடுறான், பெரிய பெரிய சிங்கத்தை கூட அடக்கி அவன் கூட்டுக்குள்ள அடைச்சு போட்டுறான். ஆனா சிலருடைய நாக்க அடக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் வச்சிருக்கிறது. வாசிங்க 6வது வசனத்தை வாசிங்க. ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் நாவை கட்டுப்படுத்தினா நிறைய பேருக்கு இந்த பிரஷர், சுகர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம வாக்கிங், ஜாக்கிங் எல்லாம் போறதுக்கு பதிலா ஒரு வாரம் நாவை மட்டும் மௌன விரதம் போல இருந்துட்டாலே நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாவை என்ன செய்யுங்க? அடக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. மனுஷன் எல்லாத்தையும் அடக்குகிறான். பெரிய கப்பலை அடக்குறான், பெரிய பெரிய மிருகங்களை அடக்குறான். ஆனா நாவ அடக்காததுனால நிறைய ஆயுசு உள்ளவங்க கூட சீக்கிரம் என்ன செய்றாங்க? அதான் வேதம் சொல்லுகிறது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நம்முடைய நாவை நம்ம பாதுகாக்கணும். நம்ம நாவுக்கு கடிவாளம் போடணும். ஆண்டவர் கபட நாவை வெறுக்கிறார். ஆண்டவரே சொல்லுகிறார், நம்ம என்ன செய்யணும்னா நாவுக்கு கடிவாளம் போட்டா அவன் முழு சரீரமும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையே ரொம்ப கட்டுப்பாடுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே பேசாம இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு என்னன்னு சொன்னா, ஒருத்தர் 1 பேசினா 2 பேசி, 2 பேசி 3 பேசி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இல்லை, நாவுக்கு கடிவாளம் போட ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம வாசித்த அந்த நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசிங்க. மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களுடைய சிலர் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க, அவங்க மேல குற்றமே இருக்காது. ஆனா அவங்க மேல சிலர் பழி போட்டு கொண்டே இருப்பாங்க, காரணம் இல்லாம. வேதத்துல நிறைய மனுஷங்களை பார்க்கிறோம். ஆபேல் நல்ல பலியை கொண்டு போய் செலுத்தினா, வேதம் சொல்லுகிறது காயின் அவனை கொண்டு போட்டான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்குள்ள நீதிமானா இருந்தான். சகோதரர்கள் எல்லாம் பொறாமை கொண்டு அவனை குழியில தூக்கி போட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு சொன்னா, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு அவன் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். பாருங்க, இயேசு கூட உட்கார்ந்து சாப்பிட்டவன். அவனுக்கு இயேசு ஒரு குற்றமும் செய்யலை.
இன்னும் சொல்ல போனா நீங்க வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறத வாசிங்க. அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கண்காணிக்கப்படக்கூடியவன், ஒரு சபையில கண்காணியவன், ஒரு பெரிய பொறுப்பு, அப்போஸ்தலர்கள் ஒருத்தன். இன்னும் சொல்ல போன சர்ச்சோடைய ட்ரெஷரர் அவன். அது ரொம்ப முக்கியமான பணி. எல்லாரையும் நம்பி பணத்தை கையில கொடுக்க மாட்டாங்க. முக்கியமான பொறுப்புல இருந்தவன். ஆனா ஒரு சூழ்நிலை வந்தபோது அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அல்லேலூயா. குற்றமில்லாதவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. நம்முடைய லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் நமக்கு தீங்கே செய்ய மாட்டாங்க, சிலருக்கு நம்ம தீங்கே செய்ய மாட்டோம். ஆனால் வீண் பழி செலுத்துகிற போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சில வேலையில அந்த மனுஷன் கஷ்டப்படலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய ப்ரமோஷனை நீங்க இழந்து விடுவீர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. யூதாஸ் இயேசுவின் அப்போஸ்தலர்களில் ஒருவனா இருந்தவன், கண்காணியா இருக்க வேண்டியவன், பரலோகத்தில் 12 அப்போஸ்தலர்களோடு இருந்து நியாயம் விசாரிக்க வேண்டியவன். ஆனா குற்றமில்லாதவர்களை காட்டி கொடுத்ததினால் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். அவன் அப்படி காட்டி கொடுத்து சம்பாதிச்ச நிலம் பாழாய் போனது. அந்த நிலத்தை வேதம் சொல்லுகிறது பாழாய் சபிக்கப்பட்டதாய் மாறிட்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுற காரியங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவங்க மேல பழி போடுகிற போது கவனமா இருக்கணும். சிலர் தன்னுடைய சில ஆதாயங்களுக்காக மற்றவங்க மேல தவறான பழியை தூக்கி போடுவாங்க. அவங்களுக்கு அந்த மனுஷன் ஒரு தவறும் செய்திருக்க மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். குற்றமில்லாதவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நீதிமான்கள் எப்போதும் நீதிமான்களுக்கு விரோதமா எழுப்புகிற ஆயுதம் பல வேளையில பயங்கரமா இருக்கும். மனுஷங்க விதவிதமா பேசுவாங்க. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரங்களை குறித்து தவறாக பேசுற ஒரு மனிதர் யூடியூப்ல எல்லாம் பேசுற நபர் மனம் திருந்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்த உடனே நானும் எடுத்து என்ன அவர் பேசுறாரு அப்படின்னு தொடக்கத்தில் கேட்டேன். அவர் சொல்றாரு, இந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் கொடுக்கறது, இப்போ ஒரு பாஸ்டர் குறித்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறது யாருன்னு கேட்டா பக்கத்து தெருவில் இருக்கிற பாஸ்டர். இவன் சென்னையில் இருப்பான். அல்லேலூயா. ஒரு பாஸ்டரை பத்தி தவறா போட்டணும், அவருடைய சர்ச்சில் பிரச்சனை வரணும் அப்படின்னு அவன் நினைச்சான்னா அவன் செய்யறது என்னன்னா, இவங்களுக்கு ஃபுல் தகவல் கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டா பக்கத்து சர்ச்சில் இருக்கிறவங்க. இதற்காக நான் இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப கவனமா தேவனுடைய பிள்ளைங்க இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்து அருவருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் வேணும்னா பார்க்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவங்க மேல தவறான குற்றச்சாட்டுகளை போட்டிருப்போம், தவறான காரியங்களை பேசுறப்போ, மற்றவர்களை குறித்து அவதூறான காரியங்களே ஒரு மனுஷன் உருவாக்கி பேசுறப்போ ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும்.
வாசிங்க 18வது வசனத்தை வாசிங்க. துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். துர் ஆலோசனை. அடுத்துதான் ஆண்டு வர்றாரு இருதயம். சிலருக்கு பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஆலோசனை. என்ன பிரதர் ஆலோசனை பண்றீங்க? அவன் நல்லா இருக்கிறான் பிரதர். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அதுதான் துர் ஆலோசனை. வாசிங்க 14வது வசனத்தை வாசிங்க. 6:14 வாசிங்க. அவன் இருதயத்தில் திரியா வரம் உண்டு. அது ஒரு வரம். அல்லேலூயா. வாசிங்க. இடைவிடாமல், நல்லா பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னா யாருக்கும் என்ன செய்யாது? கேள்வி கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் இடைவிடாமல் ஜெபம் பண்றதுன்னா சாப்பிட்றப்பையும் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா இடைவிடாமல் சிலர் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வீட்டில் பிரச்சனை, சர்ச்சில் போனா சர்ச்சில் பிரச்சனை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நண்பர்களுக்கிட்ட போன நண்பர்களுக்கிட்ட பிரச்சனை. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை என்ன செய்கிறான்? உண்டு பண்ணுகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வரம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு அது ஒரு வரம். போற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ற. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு வாலிபன் வந்தாராம். அவன் சொன்னா, நான் பாஸ்டர், நான் ஒவ்வொரு தெருவிலையும் இந்த ஊர்ல ஒரு நல்ல சபை கூட இல்லை பாஸ்டர் அப்படின்னு. அல்லேலூயா. உடனே, ஏன் பிரதர் அப்படி சொல்லுங்க? நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்கு போறேன் பாஸ்டர். ஒரு சபையும் நல்ல சபையே கிடையாது. அல்லேலூயா. இவர் போய் உட்கார்ந்து அங்க இருக்கிற குறைகள் தான் தெரியுது. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், சரிதான், ஒரு சபை நல்ல சபைன்னா சபை நல்ல சபை இல்லைதான். நான் சப்போஸ் நீங்க அடுத்தும் தேடி போய் நல்ல சபை இருந்தா தயவு செய்து அந்த சபைக்கு போகாதீங்க, அந்த சபையும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம நீங்க அந்த காரியத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். என்ன சிந்திக்கிறோம்? என்ன சிந்திக்கிறோம்? வசனத்தை சிந்திக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனத்தை என் இருதயத்துக்குள் வைத்து வைத்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வசனத்தை என் இருதயத்தில் வச்சு வச்சேன். அதுக்கு பதிலா சிலர் பல காரியங்களை சிந்திக்கிறது. மற்றவங்களை குறிச்சு சிலர் பார்த்தீங்கன்னா சினிமாவை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்க்குற அந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா மறுநாள் ஃபுல்லாக அதுதான் சிந்தையா இருக்கும். அந்த மாமியார் பிழைச்சாளா இல்லை மரிச்சு போயிட்டாளா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இருதயத்தை எல்லா காவலோடு என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்கள். நீங்க எதை பார்க்குறீங்களோ அதுதான் பாருங்க ஜீவ ஊற்று புறப்படும். சீரியலை பார்த்துட்டு இருந்து சண்டை போடுறதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீட்லையும் தெரியாம அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். சினிமா பார்த்துட்டே இருக்கிறவனுக்கு
அவன் தன்னை நாயகனாக நினைத்துக் கொள்ளுவான். பார்க்கிற பொண்ணுங்களை எல்லாம் நாயகிகளாக தான் தெரியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் என்ன செய், காத்துங்கள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய நாவு பாருங்க, ஒரு மனுஷன் இருதயத்தை காத்து கொண்டான்னா அவன் வாழ்க்கை அநேகருக்கு ஜீவ நீரூற்றாய் மாறும். சிலர் சோர்ந்து போயிருப்பாங்க, அவன் பேசுற வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க இதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து சும்மா குப்பையான காரியங்களை கேட்காதீங்க. வேத வசனத்தை வாசிங்க, நல்ல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை வாசிங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உங்க நேரத்தை ஒப்பு கொடுங்க. வேதம் அதுதான் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இவங்க இருதயம் பாருங்க, ஆலோசிக்கிறது மட்டும் இல்ல, அது பிணைக்கும். மைண்ட் ஃபுல் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும். நாளைக்கு அவனை எப்படிடா மாட்டி விடலாம், அல்லேலூயா, நாளைக்கு அவனுக்கு எப்படிடா பிரச்சனை கொடுக்கலாம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்யறதெல்லாம் பிரச்சனையா தான் இருக்கும். ஆண்டவர் அதை அறிவரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை தருவீராக. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த நீதிமொழிகளை எழுதுகிற சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீது ஒரு சாதாரண வாலிபன். அவன் ராஜாவாகிறதுக்கு ஆண்டவர் பார்த்த ஒரு கிரைட்டீரியா என்ன தெரியுமா? அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா. மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ண, ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த, ஆண்டவர் ஒருவனை ராஜாவா மாத்துறதுக்கு அவர் பார்க்கிறது என்னது தெரியுமா? சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஆமே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சுத்தமா காத்துக்கொள்ளும். வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. இருதயத்தை மட்டும் நீங்க கவனிக்கலன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை பராமரிக்கணும். அங்கதான் நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய கேடு. முகம் சிரிக்கும், இருதயம் வறுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். ஆமென். நீங்க இருக்கிறத பார்த்தா இந்த வசனத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போல இருக்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்றத பாருங்க. இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. எப்ப என்ன சிந்திக்கும்னே தெரியாது. இப்ப ஒண்ணு சிந்திக்கும், நாளைக்கு ஒண்ணு சிந்திக்கும், ஒரு வாரம் தாண்டி ஒண்ணு சிந்திக்கும். அதை அறியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, துர் ஆலோசனைகளை செய்கிற இருதயத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே, யாருக்கும் விரோதமாய் தீங்கு நினையாத ஒரு இருதயத்தை ஆண்டவர் எனக்கு தாங்க. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி நீங்க நினைப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சில வேளையில நீங்க இன்னைக்கு கஷ்டப்படலாம், இன்னைக்கு வேதனைப்படலாம்.
ஆனா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்போ ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 18வது வசனத்தை வாசிங்க. 6:18. நீதிமொழிகள் 6:18. துராலோசனை பிணைக்கு இருதயம். 4வது காரியம் பாருங்க, கால். அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடு கால். சிலருக்கு சபைக்கு வரணும்னா போய் பாஸ்டர் போய் ரூம்ல போய் தட்டி எழுப்பி, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிரதர் நாளைக்கு தியேட்டருக்கு போக போறோம்னு சொன்னா, இல்லைன்னா பீச்சுக்கு போறோம்னு சொன்னா, அல்லேலூயா, அந்த கால் ஓடுற வேகம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாய் துரத்தினா கூட அப்படி ஓட மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே சிலர் ஓடும், பயங்கர ஓட்டம். ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னா சிலருக்கு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. உடம்பு, அல்லேலூயா, வலி. ஆமென், அல்லேலூயா. நான் பாருங்க, இந்த காரியம் அதுதான் சொல்லுகிறது, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அதனால்தான் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிங்க. உன் கால்நடை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது பாருங்க, ஒவ்வொரு நாளும் முடிக்கிறப்போ உன் கால்நடைய சீர்தூக்கி பார்க்கணும். அது ஒரு நல்ல பழக்கம். நிறைய வேளையில நம்ம தவறிடும். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு நாள் முடிகிறப்போ, நான் இன்னைக்கு எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சிந்தித்து பார்ப்பது நல்லது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சிலருக்கு ஒண்ணு, சிலர் கால் போனது போல போகுது. அல்லேலூயா. கால் போன போக்குல என்ன செய்துருவாங்க, போயிடுவாங்க. சிலர் பாருங்க, இந்த லூலுக்குள்ள போய் ஒரு சோப்பு வாங்கணும்னு போவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா 1.5 மணி நேரம் சுத்தி சுத்தி சுத்தி, அல்லேலூயா, கடைசியில வாங்க போகணும்னு நினைச்ச பொருளும் வாங்காம வெளியே வந்துருவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சிலருக்கு நடக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது. எதுக்காக வாழ்றோம்னு தெரியாது. யாரு கூப்பிட்டாலும் போயிடுவாங்க. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம்  சங்கீதக்காரன் அந்த காரியத்தை சொல்றான். துன்மார்க்கரோடும் அவன் போகிறான், விபச்சாரக்காரரோடும் அவன் போகிறான். யாராவது எடுத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்துல நம்ம 50வது அதிகார பக்கத்துல தான் வரும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளை எடுத்து சொல்ல உனக்கு என்ன உண்டு அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. வாசிங்க. எந்த வசனம்? 50 வாசிங்க. 50:17. திருடனை காணும் போது, அல்லேலூயா, திருடனை பார்த்தா அவன் கதை வந்து சொல்லுவான். போ, நேற்றைக்கு போய் இன்னார் வீட்டில் போய் கோழி திருடிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா இவனுக்கும் ஒரு கதை இருக்கும் அவங்க கூட ஷேர் பண்றதுக்கு. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. விபச்சாரக்காரனோடும் பங்குண்டு. வாசிங்க. உன் வாயை பொல்லாப்புக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சபையில பாஸ்டரை பார்த்தா பாஸ்டரும் நல்ல ஃப்ரெண்டா இருப்பார். அல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய கால்நடையை சீர்தூக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நான் போற பாதை சரியா இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. சில காரியங்களை ஷேர் பண்றப்போ நம்மால சகிக்க முடியாது. ஐயோ, இந்த மனுஷன் சொல்றது சரியில்லையே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை சரியில்லையே. அது நான் வேதம் சொல்கிறது, உன் கால்நடையை நீ சீர்தூக்கி பார் ஒவ்வொரு நாளும். அதான் வேதம் சொல்லுகிறது. தீங்கு செய்வதற்கு சில கால்கள் எல்லாம் தீங்கு செய்வதற்கு ரொம்ப ஸ்பீடா போகும், மறு சிந்தையே இருக்காது, பிரேக் இருக்காது. சில காரியங்களை நம்ம செய்யணும்னா யோசிப்போம். ஆனா சிலர் தீங்கு செய்யணும்னா யோசிக்கவே மாட்டாங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதை என்ன செய்யறாருன்னா அருவருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை அருவருக்கிறார். தேவ பிள்ளைங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, இந்த கால் உமக்கு பிரியலாத இடங்களுக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறவனுடைய பாதங்களை எவ்வளவு அழகா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. உண்மையிலே சுவிசேஷம் அறிவிக்கிறவன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ரெண்டு நாடுகளுக்கு இடையில யுத்தம் நடக்கும். அது ஊருக்குள்ள நடக்காது. எங்கேயாவது தொலைவில் இப்போ ரூவி இருக்குன்னா, துபாய்க்கும் ஒமானுக்கும் சண்டை நடக்குதுன்னா அது எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு அவுட்டர் பிளேஸ், டிசர்ட் பிளேஸ்ல நடக்கும். அப்போ இந்த யுத்தம் பண்றப்ப அன்றைய காலகட்டத்தில் இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் கிடையாது, தந்தி இப்படி எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு நபரை வச்சிருப்பாங்க, அவனுக்கு பேர் என்னன்னா சுவிசேஷகன். அவன் என்னுடைய திறமை என்னன்னு சொன்னா ஓடுவான். நல்ல ஓடக்கூடியவங்களை தான் அந்த பதவியில வச்சிருப்பாங்க. பிற்காலத்தில் அது தபால்காரன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ ரெண்டு நாடு ஜெயிச்சிருச்சுன்னா ரெண்டு பேரை வச்சிருப்பாங்க. ஒருத்தன் துர்ச்செய்திக்காரன், ஒருத்தன் நற்செய்திக்காரன். அப்போ அவன் தூரத்துல இருந்து வரவன் நற்செய்திக்காரன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம நாடு யுத்தத்துல வெற்றி பெற்றுடுச்சு. துர்ச்செய்திக்காரன் வரான்னா அப்பவும் தெரிஞ்சிடும். அப்போ இந்த நற்செய்திக்காரன் ஓடுவான் பாருங்க. நாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே அவன் ஓடுவான். எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாது, ஓடுவான். ஓடுறப்போ உண்மையிலே அவன் காலெல்லாம் கிளியும். ஓடுற வேகத்திலே காலெல்லாம் கிழிஞ்சு அந்த காலிலிருந்து ரத்தமா சொட்டும். ஆனா அவன் பொருட்படுத்த மாட்டான். ஏன்னா ஒரு கூட்டம் ஜனங்கள் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் கொண்டு வருகிற பதில பொறுத்துதான் அவங்க எதிர்காலமே இருக்கும். அவன் கால் கிழிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட காலெல்லாம் அவன் அந்த செய்தியை சொல்லிட்டு படுப்பான் பாருங்க. அவன் கால் முழுசு ரத்தமா இருக்கும். அவனால எழும்ப முடியாது. ஆனா அந்த ரத்தங்களை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சுவிசேஷம் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவது அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கூட்டம் காத்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு யாராவது ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்களா? குடிவெறியிலிருந்து எங்களை விடுவிக்க முடியும், இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு வெளியே வர முடியும், எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு செய்தியை கேட்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாங்க.
அதை சுமந்து செல்லுகிறவனுடைய பாதங்களை வேதம் சித்தீகரிக்கிறது. அது மிகவும் அழகாயிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கால்கள் அழகா இருக்கணும் ஆண்டவரே, என் கால்கள் பரலோகத்தின் பார்வையில் அழகா இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உண்மையில சொல்ல போனா அந்த ஜனங்கள் அவனை தூக்கி தோளில போட்டு கீழே உட்கார வச்சு அவன் காலில் எண்ணெய் ஊத்தி அவன் காலை. தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாள் நீங்க ஆண்டவருக்குன்னு ஓடுகிற போது நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க சொன்ன ஒரு சாட்சியினால நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாளில் ஒரு அருமையான சகோதரர் சாட்சி சொன்னார். அவர் வேறொரு பாரம்பரிய சபைக்கு ஊர்ல போகக்கூடியவர். ஒரு பாஸ்டர் கேம்ப் விசிட்னு போனார். அவர் போனப்போ இவர் பக்கத்துல ஒரு பிரதரை பார்க்க வந்திருக்கிறாரு. இவரை பார்க்க போனப்போ அவர் சண்டை போட்டு அனுப்பினாராம். அவருக்கு பயங்கரமான கடன் பிரச்சனை. ஒரு நாளைக்கு இந்த ரோட்ல கிடக்கிற அரளி விதையை பறிச்சு இவர் தலையணைக்கு அடையில வச்சுட்டு படுத்திருக்கிறாராம். படுத்திருக்கிறப்ப அதே பாஸ்டர் அன்னைக்கு வந்திருக்கிறார். பக்கத்து கேம்ப்ல அவர் வந்து ஜெபம் பண்றப்ப இவருக்கு தலையணை அடியில் அரளி விதை இருக்கிறது. கேம்ப்ல ஜெபம் பண்ணிட்டு அவர் இவர்கிட்ட வந்து, பிரதர் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார். ஒரு முதலாவது சத்தம் போடுறது போல கோபப்பட்டாலும் சூழ்நிலை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா. அடுத்த வாரம் முதல் சபைக்கு போக ஆரம்பிச்சார். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய கால்கள் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுவதற்கு பதிலாக நம்முடைய கால்கள் சுவிசேஷ அறிவிக்கிறதற்காக விரைந்து ஓடணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. சிலரெல்லாம் பொய் சாட்சி தாராளமா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஒரு குற்றம் நடந்தால் நீதிபதிக்கு முன்னாடி சாட்சி சொல்லணும். 2-3 சாட்சிகளின் வார்த்தையினாலதான் நிலைவேறப்படும். சில இடங்கள்ல தவறை செய்திருக்க மாட்டாங்க, ஆனா சிலர் காசு கொடுத்து சாட்சி சொல்லுவாங்க. அபத்தம், அது ஆண்டவர் வெறுக்கிறார். வாசிங்க 19வது வசனம். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுவார். நீங்க அந்த வசனம் சொல்றத பாருங்க. 16வது வசனம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவை. 7வது காரியம் ரொம்ப ஆண்டவர் வெறுக்கிற காரியம் என்ன? சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு அது ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுது. அங்க சொல்றது, இங்க சொல்றது, இங்க சொல்றதை கேட்டு அங்க சொல்றது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல். ஒரு 5 பேருக்குள்ள 5 பேர் ஒற்றுமையா இருந்தா இவங்களால காணவே செய்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், விரோதத்தை உண்டு பண்ணுதல். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்குள்ள எனக்கு அப்படிப்பட்ட கிஃப்ட் எதுவும் தந்துடாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் தரதில்லை. பிசாசு சிலர் அல்லேலூயா நல்லா இருப்பாங்க, 4 பேர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதுல ஒருத்தருக்குள்ள பிசாசு ஒரு எண்ணத்தை கொண்டு போடுவோம், ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு போடுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு சின்ன கசப்பு அது முளைச்சு, நீங்க வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கசப்பு முளை கொண்டு வேர் பற்றி எழும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி எபிரேய நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. 12-15 வாசிங்க. யாதொரு கசப்பான வேர், பாருங்க ஒரு சின்ன வேர் போதும். அல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அல்லேலூயா. சிலரெல்லாம் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு பிரதரை நான் வண்டியில கூட்டிட்டு போனேன். அந்த டைம் நான் ஒரு மீட்டிங்ல ரொம்ப அவசரமா ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன். அடுத்த வாரம் நான் கூப்பிடுறேன் போன்ல, பிரதர் சர்ச்சுக்கு வரீங்களா? அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன் பாஸ்டர். என்ன பிரச்சனை? அது உங்களுக்கு என்னை கூட்டிட்டு போறதுல விருப்பமே இல்லை. என்ன பிரதர், போன வாரம் கூட்டிட்டு போனேன், இந்த வாரமும் உங்களை தானே கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். இல்லை பாஸ்டர், நான் வண்டியில இருந்து ஏறினதுல இருந்து நீங்க இறங்குறது வரைக்கும் ஒரு வார்த்தை என்கிட்ட பேசல. நானும் இந்த ஊழியத்துக்கு ஓடுற டென்ஷன்ல நமக்கு ஒண்ணுமே ஓடாது சில வேலை. ஒரு சின்ன கசப்பு. நான் அப்புறம் அவருக்கு விலைக்கு கொடுத்து, பிரதர் நான் அன்னைக்கு இருந்த டென்ஷன் உங்களுக்கு தெரியாது பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவர் பேசினதுனால தெரியும். சில வேளையில பேசலைன்னு சொன்னா அதுவும் தெரியாது. சின்ன கசப்பு அது வேர்விட்டு முளைத்து எழும்பி பெரிய மரமாகி. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இந்த திருவிருந்து எடுக்கிறப்ப எல்லாம் கொஞ்சம் ஒப்புரவாக மன்னிச்சு, நம்ம ஒருவருக்கு ஒருவர் மன்னிச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 133வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல சகோதரர்கள் ஒன்னா இருந்தாங்கன்னா அதுதாங்க ஜீவன். அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். அங்க ஆசீர்வாதம் இருக்கும், ஜீவனும் இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அதை வெறுக்கிறார். சகோதரருக்குள்ளே விரோதத்தை
சிலர் பாருங்க, ஒரு சின்ன காரியம் இருக்கும், அதை போய் 10 பேருக்கிட்ட சொல்லுவாங்க. பிரதர், அந்த பிரதர் அப்படி பண்ணினாரு, பிரதர் இப்படி பண்ணினார். அவங்களும் ஒரு 10 பேருக்கிட்ட சொல்லி கடைசியில பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் விரோதம். என்ன பிரதர், என்ன பிரச்சனை, என்னவோ தெரியல பிரதர், அவரை பார்த்தாலே எனக்கு என்னவா இருக்கு, எரிச்சலா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணாரு தெரியல பிரதர், அந்த பிரதர் சொன்னாரு அவர் சரியில்லை போல இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பேரு தான் உண்டு பண்ணுதல். உண்டு பண்ணுதல், விரோதத்தை உண்டு பண்ணுதல். தெய்வ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசுவா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன், உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றவா இருப்பதாக, என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றவா இருப்பதாக, என் இதய உலகனவா இருப்பதாக, என் இதய உலகனவா இருப்பதாக, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசுவா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன், உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை சொல்லுங்க, வாய்களை திறந்து. நானும் அருவருக்கிறேன். ஆண்டவர் அருவருக்கிற 6 காரியங்களையும் 7 காரியங்களையும் நான் அருவருக்கிறேன். என் கண்ணை, என் நாவை, என்னுடைய கரங்களை, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய கால்களை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அருவருப்பா இருக்க கூடாதுப்பா, உங்களுக்கு அருவருப்பா இருக்க கூடாது ஆண்டவரே. நாங்க செய்யற காரியம் உங்களுக்கு பிடிக்கணும்ப்பா, உங்களுக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. எங்க கால்கள் உங்களுடைய பார்வைக்கு அழகானதா இருக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடும் உங்களுடைய பிரசன்னம் கூட இருப்பதாக, ஆவியானவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பார்வைக்கு
எங்க ஒவ்வொருவரும் பிரியமாய், நாங்கள் ஒவ்வொருவரும் பிரியமாய் காணப்படும்படி எங்களை நடத்துங்கப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. விடுமுறை நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக உமக்கு பிரியமா காத்துக்கொள்ளுங்க. இந்த விடுமுறை நாட்களில் ஆண்டவர் அருவருக்கிற எந்த காரியங்களும் எங்க வாழ்க்கையில காணப்படாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. ஆமென்.